ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டரிங் ஆஃப் நெட்வொர்க் டிராஃபிக் அப்படிங்கிற இந்த டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபில்டரிங் ஆஃப் நெட்வொர்க் டிராஃபிக். இந்த ஃபில்டரிங் ஆஃப் நெட்வொர்க் டிராஃபிக் அப்படிங்கிறது ஃபில்டர்னா என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, எது அக்சஸ் பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, ஒரு ஃபில்டர் பண்ணுறது தான் வந்து இந்த கான்செப்டில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நெட்வொர்க்கில் ஃபில்டர் பண்ணுறது 2 மெத்தடில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா இது வந்து நம்மளுடைய விநெட்னா நம்மளுடைய விர்ச்சுவல் நெட்வொர்க். இப்போது இந்த நெட்வொர்க் லெவலில், அதாவது இந்த டாப் லேயர்னு சொல்லுவோம், இந்த நெட்வொர்க் லெவலில் ஃபஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி, அதாவது ஒரு ஃபில்டரிங் மெக்கானிசம் இருக்குது. அது என்ன அப்படின்னா நெட்வொர்க் ஃபயர்வால் அல்ல அஜூர் ஃபயர்வால்னு சொல்லுவாங்க. ஸோ அஜூர் ஃபயர்வால்ங்கிறது என்னென்னா இது ஒரு செக்யூரிட்டி கேட்வேன்னு சொல்லலாம். எதுக்குன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு இது ஒரு செக்யூரிட்டி கேட்வே. இந்த விநெட்டுக்கு வெளியிலிருந்து இப்போ இங்கே இதுதான் அவுட் சைடு இன்டர்நெட்னு வைங்க, இங்கே இருந்து அவுட் சைடு ஆர் பப்ளிக் நெட்வொர்க், இங்கே இருந்து ஒரு கனெக்ஷன் இந்த இன்டர்நெட்டுக்கு சாரி இந்த நெட்வொர்க்குக்கு வரணும் அப்படின்னா இந்த ஃபயர்வாலை தாண்டி தான் உள்ளே வரணும். நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் ஃபயர்வால் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ஃபயர்வாலில் இந்த நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய அந்த இன்பவுண்டை நம்ம அலோவ் கொடுத்தா மட்டும்தான் இது விநெட்டுக்குள்ளே வரும். அப்போது இந்த இடத்துல அஜூர் ஃபயர்வால் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஒரு க்ளவுட் செக்யூரிட்டி, அதாவது நெட்வொர்க் லெவல் செக்யூரிட்டி டூலாக அஜூர் ஃபயர்வால் வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இது வந்து விநெட் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு ஃபில்டரிங் ஆஃப் நெட்வொர்க் டிராஃபிக். ஓகேவா? இப்போது இது நெட்வொர்க் லெவலில் நடக்குது. ஓகே, இப்போது இந்த நெட்வொர்க்குள்ளே என்ன நடக்குது? இப்போ நம்ம நெட்வொர்க்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குது? சப்நெட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது சப்நெட் ஏ, சப்நெட் பி, ஏ பி. அப்போது ரெண்டு சப்நெட் இருக்குது. இப்போ இந்த சப்நெட்டுக்குள்ளே நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு விஎம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஎம் இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், விஎம் கூட எது அசோசியேட் ஆகிருக்கும்? நிக் கார்டு வந்து அசோசியேட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு நிக் கார்டு வந்து விஎம்மில் அசோசியேட் ஆகிருக்கும். இப்போது இந்த நிக் கார்டு கிட்ட நம்மக்கிட்ட இந்த விர்ச்சுவல் மிஷின் லெவலில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு செக்யூரிட்டி ஒன்று இருக்கும். ஃபயர்வால் வந்து நெட்வொர்க் லெவலில் செக்யூரிட்டி, விஎம் லெவலில், அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு மட்டும் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு காம்போனன்ட் இருக்குது. அந்த காம்போனன்ட்டுக்கு பேர் தான் என்எஸ்ஜி, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். சரிங்களா? இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து நம்மளுக்கு விர்ச்சுவல் மிஷின் லெவலில் நம்மளுக்கு செக்யூரிட்டியாக கொடுக்குது. அதாவது இந்த விர்ச்சுவல் மிஷினுக்கு இப்போ இங்கேருந்து நெட்வொர்க்லேருந்து கனெக்ஷன் வருது அப்படின்னா இங்கே யார் உள்ளே வரணும், யார் இந்த விர்ச்சுவல் மிஷின்லேருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் தான் டிஃபைன் பண்ணணும். அப்போ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து விர்ச்சுவல் மிஷின் லெவலில் ஒரு ஃபயர்வால் ஆக்டிவிட்டியை பண்ணுது, ஒரு கேட்வே ஆக்டிவிட்டியை பண்ணுது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விர்ச்சுவல் மிஷின்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். நம்ம டைரெக்டாக என்ன பண்ணியிருப்போம், இன்போர்ட்னு போட்டு 3389 வந்து நம்ம அலோவ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அந்த அலோவ் பண்ணுற போர்ட் வந்து இந்த என்எஸ்ஜியில் தான் போய் செட் ஆகும். நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். என்எஸ்ஜி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். இப்போது நான் சொன்ன மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், விர்ச்சுவல் மிஷின் லெவலில் யார் அக்சஸ் பண்ணணும் யார் அக்சஸ் பண்ணக்கூடாதுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி கொடுக்குறது யார் அப்படின்னா அதுதான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வழியாக தான் யார் இந்த விஎம் அக்சஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதே வந்து இந்த என்எஸ்ஜி தான். அப்போது
நம்ம ஒரு பப்ளிக் நெட்வொர்க்லேருந்து இந்த விஎம்மை நம்ம ஆர்டிபி எடுக்கணும் அப்படின்னா நம்ம எங்கே பர்மிஷன் அலோவ் பண்ணணும்? இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் தான் நம்ம பர்மிஷன் அலோவ் பண்ணால் மட்டும். பர்மிஷன் என்ன பர்மிஷன்? 3389ங்கிற போர்ட்டை நம்ம இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ணால் மட்டும், அலோவ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இந்த விஎம்மை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்போ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை நான் பிளாங்காக விட சொல்லியிருப்பேன், அதை பார்க்காதீங்கன்னு சொல்லியிருப்பேன். அப்படின்னா என்ன மீனிங்? இப்போதைக்கு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அந்த பாயிண்ட் வரப்போ நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பை டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு விஎம் புதுசாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்போ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து டிஃபால்ட்டாக கிரியேட் ஆகும். அப்போது நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்போ 3389 போர்ட்டை நம்ம எனபிள் பண்ணுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். அந்த விஎம் கிரியேட் பண்ணுற ஸ்டெப்ஸ்லேயும் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன்னா ப்ராஜெக்டில் நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. இப்போது ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறேன் நார்மலாக. ஸோ இப்போ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் இன்பவுண்ட் போட்டு நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இந்த இடத்துல 3389 சொல்லி கொடுப்பீங்க. ஆக்சுவலாக 3389 இங்கே இல்லை. ஏன் இல்லை? அதை இப்போ ரீசண்டாக வர்ற இதில் வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது அஜூர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 3389 போர்ட் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. அப்போது பார்க்கலாம் வேறு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களான்னு. ஓகே, அப்போ 3389 கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஆல் டிராஃபிக் ஃப்ரம் த இன்டர்நெட் வில் பி பிளாக்ட் பை டிஃபால்ட். யூ வில் பி ஏபிள் டு சேஞ்ச் இன்பவுண்ட் போர்ட் ரூல் இந்த விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நம்மளுக்கு வார்னிங்கே கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? 3389 இந்த இடத்துல எனபிள் பண்ணுவோம். நேற்று உங்களுக்கு ஆர்டிபி வரலன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான ரீசன் என்ன? இந்த இடத்துல 3389 போர்ட் வந்து இல்லை, அதனால தான் உங்களுக்கு மிஷின் வந்து ஆர்டிபி ஆகலை. அப்போது இந்த இன்பவுண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த இன்பவுண்ட் போர்ட் கிட்ட 3389 வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். செலக்ட் பண்ண உடனே இந்த 3389 போர்ட் வந்து நம்மளுக்கு இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு ஆட் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது இந்த ஸ்டேஜில் தான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகிறதுக்கான ஸ்டேஜ். இதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்கில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு பாருங்களேன், நெட்வொர்க்கிங்கில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷினுக்கான விநெட் செலக்ட் பண்ணணும், சப்நெட் செலக்ட் பண்ணணும், பப்ளிக் ஐபி வேணுமா வேண்டாமான்ற செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிக் செக்யூரிட்டி குரூப், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நன் கொடுத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் ஆகவே ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ப்ராக்டிஸ்க்கு இந்த இடத்துல பேசிக்னு ஒன்று கொடுத்துருப்போம். கொடுத்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம 3389 வந்து செலக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டேப்லேயே 3389 செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அங்கே அவங்க ரிஜெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த இடத்துல எனபிள் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 3389 வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் நம்ம டிஃபால்ட்டாக விஎம் கிரியேட் பண்ணுறப்ப பேசிக்குன்னு தான் கொடுப்போம். அப்படி கொடுக்குறப்போ இந்த விஎம் கிரியேட் ஆகிறப்போ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பும் சேர்ந்து கிரியேட் ஆகிடும். அப்போது அது கூடவே நம்மளுக்கு 3389 போர்ட்டும் என்ன ஆகிடும்? இதில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நன் கொடுத்துட்டா கிரியேட் ஆகாது, பேசிக்னு கொடுத்தா கிரியேட் ஆகும். அட்வான்ஸ்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை தனியாகவே கிரியேட் பண்ணிவிட்டு அதை இந்த விஎம் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி 2 என்எஸ்ஜி இருக்குது, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணி டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கீங்க. அது இங்கே காட்டுது. வேணும்னா அதை வந்து நம்ம இந்த விஎம்க்கு ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காட்டுது. இப்போதைக்கு இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம புதுசாகவே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்போ கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதை பண்ணலாம். ஓகேவா? அப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னா என்ன அப்படின்னா விர்ச்சுவல் மிஷின் லெவலில் செக்யூரிட்டியை நம்ம டைட் பண்ணுறதுக்கான ஒரு காம்போனன்ட் தான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? ஸோ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வச்சு தான் யார் இந்த விஎம் ஆக்சஸ் பண்ணணும், இந்த விஎம்குள்ளேருந்து என்ன கனெக்டிவிட்டி வெளியில் போகணும், அதாவது இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் தான். ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னா என்ன, அதில் என்ன
அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத சொன்னேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். ஓகே, ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் வந்துட்டு 2 ரூல் இருக்குது. ஒன்று வந்துட்டு இன்பவுண்ட் ரூல், இன்னொன்று வந்து அவுட்பவுண்ட் ரூல். அதாவது என்னென்ன கனெக்ஷன்ஸ் உள்ளே வரணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது வந்து இன்பவுண்ட் ரூலு. எந்தெந்த கனெக்ஷன் எல்லாம் விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருந்து வெளியில் போகணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது அவுட்பவுண்ட் ரூல். ஓகேங்களா? ஸோ பை டிஃபால்ட்டாக விர்ச்சுவல் மிஷின் பை டிஃபால்ட்டாக நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் வந்துட்டு 3 ரூல்ஸ் வந்து இருக்கும். த்ரீ இன்பவுண்ட் ரூல்ஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அலோ விஎன்எட் இன்பவுண்ட் ரூல். இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டியை டிஃபால்ட்டாக அலோவ் பண்ணணும். அதே மாதிரி லோட் பேலன்சர்லேருந்து வரக்கூடிய கனெக்டிவிட்டியை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 ரூல் இருக்குது. தேர்ட் ரூல் வந்து என்ன அப்படின்னா டினை ஆல் இன்பவுண்ட் ரூல். அதாவது வெளியில இருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் டினை பண்ணுங்க. வித்தின் த நெட்வொர்க்குள்ளே இருக்கிறது அலோவ் ஆகட்டும், லோட் பேலன்சர்லேருந்து வரக்கூடியது அலோவ் ஆகட்டும், ஆனால் வெளியிலிருந்து வரக்கூடியதை மட்டும் டிலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ரூல்ஸு. அப்போது டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, அஜூர் வெளியிலேருந்து வரக்கூடிய அவுட்பவுண்டு, இந்த வெளியிலேருந்து உள்ளே வரக்கூடிய அந்த இன்பவுண்ட் ரூல்ஸை ஃபுல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி விஎம் கிரியேட் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், இன்பவுண்ட் ரூலில் 3389 கொடுத்து நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க விஎம். அப்போ அந்த 3389 கொடுத்த உடனே என்ன ஆகும், அந்த 3389 மட்டும் இன்பவுண்ட் ரூலில் அலோவ் ஆகிடும். அப்போது இந்த 3389 ரூல் வந்து அலோவ் ஆகிட்டு இந்த டினை ஆல் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். இது எப்படி ஓவர் ரைட் ஆகுது அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு ரூலுக்கும் ஒரு ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். ப்ரையாரிட்டி இதில் இந்த ப்ரையாரிட்டி செட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரையாரிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ரையாரிட்டியை வச்சு தான் இந்த ரூல் வந்து ரன் ஆகும். இப்போது இதையே 65,000 சொல்லி போட்டு வச்சுருக்காங்கன்னு வைங்களேன். இருக்கிறதுலையே லாஸ்ட் நம்பர்ஸ் இதுதான். இந்த 65,500 தான் லாஸ்ட் நம்பர். அப்போது இந்த லாஸ்ட் நம்பர் வந்துட்டு லாஸ்ட்டாக ரன் ஆகும். அப்போது நம்ம இதை விட கம்மியான ப்ரையாரிட்டியில் ஒரு ரூல் கொடுத்தோன்னு வைங்களேன், அது ஃபஸ்ட்டு ரன் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 65,500 அப்படிங்கிற ரூல் வந்து இது இன்பவுண்டில் சொல்கிறேன். 65,500 அப்படிங்கிற ரூல் வந்து இருக்கிறதுலே லாஸ்ட் ரூல் டினை ரூல். அப்போது லாஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இன்பவுண்டை ஃபுல்லாமே பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது இதை நான் ஓவர் ரைட் பண்ண முடியுமா, இந்த டினை ஆல் இன்பவுண்ட் ரூலை வந்து என்னால் ஓவர் ரைட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இந்த ப்ரையாரிட்டி வச்சு தான் நம்ம பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ 65,500 அப்படிங்கிறது லாஸ்ட்டாக ரன் ஆகும், ஏன்னா அது ஒரு பெரிய வேல்யூ. அப்போது ப்ரையாரிட்டிங்கிற வேல்யூ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ரூல் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வந்து டினை ஆல் இன்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரூல் கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் அலோவ் பண்ணி விடுறேன். அது எப்படின்னா, இங்கே வந்துட்டு சோர்ஸ் வந்துட்டு எது வேணாலும் இருக்கலாம். சோர்ஸோடைய போர்ட் ரேஞ்சு ஸ்டார். சோர்ஸ்னால் எந்த சோர்ஸ் வேணாலும் இருக்கலாம். ஐபி அட்ரஸாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி எது வேணாலும் இருக்கலாம். இப்போ எனி கொடுத்துருக்கேன். சோர்ஸோடைய போர்ட் ரேஞ்ச் ஸ்டார்னு கொடுத்துருந்தேன்னு வைங்களேன், எல்லா போர்ட்டையுமே கன்சிடர் பண்ணிடும். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வந்து மென்ஷன் பண்ணணுங்கிறது தேவையில்லை. 804443 அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ண வேண்டியதே இல்லை. ஸ்டார் அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணிங்கன்னா வைங்களேன், இருக்கக்கூடிய நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய எல்லா போர்ட்டையும் இது என்ன பண்ணிடும், அலோவ் பண்ணிடும். இது வந்து சோர்ஸு. அதே மாதிரி டெஸ்டினேஷனுக்கு நம்ம கொடுக்கணும். சோர்ஸ் டு டெஸ்டினேஷன் தான் இது. இப்போ டெஸ்டினேஷனும் எனி கொடுத்துட்றேன். சர்வீசஸ் வந்துட்டு எந்த சர்வீசஸை நம்ம இங்கே அலோவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன சர்வீஸ் கொடுக்கலாம்னா இதில் வந்துட்டு கஸ்டம் சர்வீசஸ், ஆர்டிபி, டைனமிக்கு. ஓகே, ஸோ டெஸ்டினேஷன் போர்ட் ரேஞ்ச் அலோவ், எனி ப்ரோட்டோகால் எனி, HTTP, RDP, one moment, destination any, destination. Okay, destination any services வந்து custom, destination port range வந்து TNI,
university people. இப்போ எல்லாமே பிளாக் ஆகியிருக்கு. என்னுடைய சர்வீசஸ் மட்டும் நான், அதாவது எனக்கு ஒரு இன்பவுண்டை மட்டும் நான் அலோவ் பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வெளியிலேருந்து வரக்கூடிய எல்லாமே வந்து இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் என்ன ஆகிருக்கு, டிசபிள் ஆகிருக்கு, அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நான் இது என்ன பண்ண போகிறேன், ஓவர் ரைட் பண்ணி எனக்கு இந்த 3389 மட்டும் வெளியிலேருந்து, அதாவது இன்பவுண்ட் ரூலில் உள்ளே வரணும். ஏன்னா என்னால் ஆர்டிபி எடுக்கணும்ல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே டெஸ்டினேஷன் வந்துட்டு எனி கொடுத்துட்டு இந்த டெஸ்டினேஷனில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம், ஆர்டிபி கொடுக்க போகிறோம். என்ன சர்வீஸ் நம்மளுக்கு வேணும். இப்போது இங்கே டெஸ்டினேஷனுங்கிறது இது விஎம் தான், சோர்ஸுங்கிறது இது பப்ளிக் நெட்வொர்க்கு. இங்கேருந்து இது சோர்ஸு, இங்கே இது சோர்ஸு. இந்த சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு இப்படி டெஸ்டினேஷனுக்கு வருது. இப்போ டெஸ்டினேஷனில் நம்மளுக்கு என்ன போர்ட் எனபிள் இருக்கணும், ஆர்டிபி போர்ட்டு இருக்கணும். ஏன்னா நம்ம விஎம் ஆர்டிபி தானே எடுக்க போகிறோம். அப்போ ஆர்டிபி எனபிள் பண்ணிவிட்டு டெஸ்டினேஷனுடைய போர்ட்டு பாருங்கள், அதுவே 3389 எடுத்துருச்சு. இப்போ இங்கே ஆக்ஷன் அலோவா டிலேயா அப்படின்னு நம்ம அலோவ் பண்ணணும்னா அலோவ் கொடுக்கணும், டிலே பண்ணால் டிலே. நம்ம வந்து ஆர்டிபி வேணும், அதனால் கண்டிப்பாக நம்ம அலோவ் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல ப்ரையாரிட்டி, இந்த ப்ரையாரிட்டி தான் முக்கியம். இப்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 65,500 இருக்கிறதுலே லாஸ்ட் ப்ரையாரிட்டி போட்டு டிலே பண்ணி விட்டாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூஸ் கொடுக்குறோமோ, ப்ரையாரிட்டி வேல்யூ கொடுக்குமோ அதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். இப்போ 300 இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல 1000 சொல்லி சும்மா ஒரு ரஃப், நீங்கள் எது வேணால் 100லேருந்து கொடுக்கலாம், 1 கொடுக்க முடியாது, மினிமம் 100லேருந்து நம்ம எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன கொடுக்குறேன், 1000 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நேம் பாருங்கள், அலோ எனி ஆர்டிபி இன்பவுண்ட், வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த ஆர்டிபி வேணாலும் நீ அலோவ் பண்ணு அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான். இப்போ நான் ஓகே கொடுத்த உடனே என்ன ஆகுது, இந்த இன்பவுண்ட் வந்து இந்த ரூலில் ஆட் ஆகுது, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் இருக்கக்கூடிய ரூலில் ஆட் ஆகுது. இப்போ ஆட் ஆனோன்னா என்ன ஆகுது, ஏற்கனவே வந்து இன்பவுண்டை ஃபுல்லாக டிலே பண்ணி வச்சுருக்கோம். அதனுடைய ப்ரையாரிட்டி பாருங்கள் 65,500 ப்ரையாரிட்டியில் இருக்குது. அதை விட லீஸ்ட் ப்ரையாரிட்டியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதாவது இதை விட கம்மியான ப்ரையாரிட்டியில் நான் ஆர்டிபியை மட்டும் எனபிள் பண்ண சொல்லி ஒரு ரூல் ஆட் பண்ணியிருக்கேன். 1000 ப்ரையாரிட்டியில் ஆர்டிபிங்கிறத அலோவ் பண்ணு, போர்ட் வந்து 3389, ப்ரோட்டோக்கால் வந்து டிசிபி ப்ரோட்டோக்கால், சோர்ஸ் வந்து எந்த சோர்ஸ் வேணாலும் வரலாம், டெஸ்டினேஷன் வந்து எந்த விர்ச்சுவல் மிஷின் ஆனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அலோவ் கொடுத்துட்டேன். அப்போது இந்த 65,500 வந்து இந்த 1000 வந்து ஓவர் ரைட் பண்ணி இன்பவுண்ட் ரூலை வந்து எனபிள் பண்ணிடுது. புரியுதுங்களா, டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டினை ரூலை ஓவர் ரைட் பண்ணி 1000 ரூல், ப்ரைமரி 1000 வந்து என்ன ஆகிடுது, ரன் ஆக ஆரம்பிச்சிருது. இது ரன் ஆகிட்டு நம்மளுக்கு 3389 வந்து எனபிள் பண்ணிடுது. ஓகேங்களா, இதே மாதிரி தான் அவுட்பவுண்ட் ரூலும் நம்மளுக்கு இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளே இருந்து நம்மளால் இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் நேட் கேட்வேஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அப்போ அது எப்படி டிஃபால்ட்டாக எப்படி அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி இருக்குது, விர்ச்சுவல் மிஷினுக்குள்ளேருந்து எப்படி இன்டர்நெட்டுக்கு போகுது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செகண்ட் ரூல் பாருங்கள், அலோ இன்டர்நெட் அவுட்பவுண்ட். அப்படின்னா என்ன மீனிங், சோர்ஸ் எனி டெஸ்டினேஷன் எல்லாமே எனி கொடுத்துட்டாங்க, டெஸ்டினேஷன் வந்து இன்டர்நெட்டை கொடுத்துட்டாங்க, அலோ கொடுத்துட்டாங்க. இதை டெலிட்டும் பண்ண முடியாது. இந்த ரூல்னால தான் நம்மளுக்கு ஒரு விர்ச்சுவல் மிஷினுக்கு உள்ளே இருந்து இது இன்டர்நெட் வந்து ஒர்க் ஆகுது. புரியுதுங்களா, இதை நம்ம வேணும்னா நம்ம இந்த ரூலில் டிஃபைன் பண்ணி நம்ம ரிஜெக்டும் பண்ணலாம். ஆனால் ரிஜெக்ட் வந்துட்டு இப்படி டைரெக்டாக பண்ண முடியாது. நேட் கேட்வே வச்சு நம்ம இது ஃபயர்வாலில் பிளாக் பண்ணலாம், இல்லைனா லோட் பேலன்சரை வச்சு நம்ம இந்த இதை வந்து அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கேயுமே வந்து டினை ஆல் அவுட்பவுண்ட் ரூல் வந்து இருக்கத்தான் செய்யுது. இங்கே பாருங்கள், 65,500 என்ன போட்டிருக்காங்க, டினை ஆல் அவுட்பவுண்ட் ரூலை வந்து டினை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இதை விட கம்மியான வேல்யூ பாருங்கள், 65,001 போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க, நீ அவுட்பவுண்டை ஃபுல்லாக அலோவ் பண்ணி விடு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இதில் எது ரன் ஆகும், எது கம்மியான வேல்யூஸ், இதை விட கீழே இருக்கிறத 65,500 விட 65,001 இதுதான் வந்து
இருக்கிறதுலே சின்ன வேல்யூ, அதனால் இது ரன் ஆகிடுது. அதாவது இந்த ரூல் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ இந்த ரூலை நம்ம டெலீட் பண்ணவே முடியாது. இது வந்து டிஃபால்ட் ரூல்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி 3 டிஃபால்ட் ரூல் வந்து இன்பவுண்ட்லேயும் அவுட்பவுண்ட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறப்போ நம்ம இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் பற்றி டீட்டெயிலாக பார்க்குறப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். 2 சினாரியோவில் நம்ம விர்ச்சுவல் மிஷின் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ ஆஸ் யூஸ்வலாக நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்பே தான். ஸோ நார்மலாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறோம். ரிசோர்ஸ் குரூப் VM1 டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு குரூப் -22 2 CPU 8 GB RAM AG user income 1 3 1 2 3 4 5 income 1 2 3 4 5 கொடுத்தாச்சு. இப்போ இன்பவுண்ட் போர்ட் ரூல்ஸ் பார்த்தீங்களா இங்கே கொடுத்துருக்காங்களா, இங்கே நம்ம அலோ பண்ணணும் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், அலோ ஆகிடும். இப்போ பாருங்கள் இங்கே வருது, இதுக்கு முன்னாடி வரல பாருங்கள், இப்போ காட்டுது பாருங்கள். அதில் ஏதோ ஆயிடுக்கு, சம்திங் ஏதோ ஆயிடுக்கு, இப்போ காட்டுது பாருங்கள் RDP. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே விஎம் கிரியேட் பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம், அலோவ் பண்ணிடுறோம். அப்படின்னா என்ன ஆகும், இங்கே RDP நம்ம எனபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் இந்த ரூல் வந்து என்ன ஆகிடும், ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நார்மலாக ஆஸ் யூஷுவலாக கொடுக்குறேன், இருக்கிற செட்டிங்ஸில் அப்படியே இருக்கட்டும். நெட்வொர்க்கில் வந்துட்டு ஓகே ஆல்ரெடி நெட்வொர்க் வச்சுருக்கீங்க, டிஃபால்ட் நெட்வொர்க்கில் போட்டிருக்கீங்க, பப்ளிக் ஐபி எனபிள் பண்ணியிருக்கீங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், இங்கே நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா பேசிக் மட்டும் அப்படியே டிஃபால்ட்டாக இருக்கும், அப்படியே கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போவும் நான் என்ன சொல்கிறேன், இந்த பேசிக் டேபே இருக்கட்டும். ஓகேங்களா? பப்ளிக் இன்பவுண்ட் போட்டு 33989 வந்து எனபிள் பண்ணியிருக்கோம், அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு, ரிவ்யூஸ் கொடுத்து இந்த விஎம்ஐ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே கிரியேட் பண்ணிடுறேன். அப்படின்னா அந்த போர்ட் 3389 வந்து நம்மளுடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ஷன் வந்து இது எப்படி நடக்கும் அப்படின்னா, இன்னொரு டயக்ராமில் சொல்கிறேன். இது வந்து ஒரு விஎம், இந்த விஎம்மில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு நிக் கார்டு இருக்குது இந்த இடத்துல, NIC. ஓகேங்களா? இந்த நிக் கார்டில் வந்துட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஆட் ஆகும், நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து ஆட் ஆகிடும். இப்படித்தான் இருக்கும். விர்ச்சுவலாக நீங்கள் இமேஜின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இன்பவுண்டும் அவுட்பவுண்டும் இருக்கும். அப்போது ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறப்போ அது நம்மளுடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு நிக் கார்டு கூட என்ன ஆகிருக்கும், அசோசியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறணும். இன்டர்வியூவில் கேட்பாங்க, இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து எது கூட அசோசியேட் ஆகிருக்குன்னா டேரெக்டாக விஎம் கூட அசோசியேட் ஆகாது. ஏன்னா விஎம் வந்து வெறும் ஜஸ்ட் ரிசோர்ஸ் தான். நெட்வொர்க்கிங் காம்போனன்ட் என்ன, இங்கே நிக் கார்டு தான் நெட்வொர்க்கிங் காம்போனன்ட். அப்போது இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இந்த NSG வந்து நிக் கார்டு கூட தான் அசோசியேட் ஆகும். ஓகேங்களா? இதை மறந்துடக்கூடாது. நிக் கார்டு வந்து எது கூட அசோசியேட் NSG வந்து எது கூட அசோசியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நிக் கார்டு கூட தான் அசோசியேட் பண்ணியிருப்பாங்க. கிளியரா? கிளியர் அண்ணா. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு விஎம் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ரூல் எங்கே ஆட் ஆகிருக்கு, அதே மாதிரி இந்த NSG எப்படி அசோசியேட் ஆகிருக்குன்னு சொல்லி இந்த 2 விஷயத்த உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு நார்மலாக நான் பேக் வந்துடுறேன். நமக்கு கூட நம்ம விஎம் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் ஓப்பன் பண்ணி ஓகே லெர்னிங் ரிசோர்ஸ் குரூப் இதை ஓப்பன் பண்ணி என்னென்ன ரிசோர்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன் பிளாங்காக. ஏன்னா விஎம் கிரியேட் பண்ணியிருக்கேன், அது கூட எனக்கு எதெல்லாம் கிரியேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ ஒரு நெட்வொர்க் இருக்குது, ஆல்ரெடி
ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இது வந்து நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் டெஸ்டிங்காக கிரியேட் பண்ணேன், இதை விட்டுருங்க. இப்போது நம்ம VM1 கூட என்னென்னலாம் கிரியேட் ஆகிருக்குன்னு பாருங்கள். VM1 அப்படிங்கிற ஒரு விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகிருக்கு, ஒரு பப்ளிக் ஐபி கிரியேட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கிரியேட் ஆகிருக்கு, ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகிருக்கு, ஒரு நிக் கார்டு கிரியேட் ஆகிருக்கு, ஓஎஸ் டிஸ்க்கு கிரியேட் ஆகிருக்கு. அப்போ டோட்டலாக எத்தனை ரிசோர்ஸ் இருக்குது? ஒரு VM கிரியேட் பண்ணோம்னா அந்த VM கூட 5 ரிசோர்ஸஸ் வந்து கிரியேட் ஆகும். புரியுதுங்களா? ஒரு பப்ளிக் ஐபி, ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பு, ஒரு நிக் கார்டு, ஒரு டிஸ்க்கு. டிஃபால்ட்டாக நம்ம ஒரு VM கிரியேட் பண்ணால் இந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு விர்ச்சுவல் மிஷினை ஓப்பன் பண்ணி நம்ம விர்ச்சுவல் மிஷின்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம எனபிள் பண்ணியிருக்கிற அந்த போர்ட்டை போயிட்டு செக் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் இங்கே சொல்லியிருக்கேன் டயக்ராமில் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் எங்கே அசோசியேட் ஆகிருக்கு, நிக் கார்டில் அசோசியேட் ஆகிருக்கு. அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ விர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸ் போயிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கும். ஸோ நெட்வொர்க் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸ் கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த நெட்வொர்க் இதுதான் வந்து நம்மளுடைய நிக் கார்டு, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இதில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் VM1 NSG. அப்போது இந்த நிக் கார்டு கூட நம்மளுக்கு VM1 NSG அப்படிங்கிற நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்புடைய ரூல்ஸ் எல்லாம் இங்கேயே கொடுத்துருப்பாங்க. இன்பவுண்ட் ரூலும் அவுட்பவுண்ட் ரூலும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் VM1 NSG அட்டாச்டு டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் VM1254 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க. இன்னும் என்ன மீனிங், இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து இந்த நிக் கார்டு கூட அட்டாச் ஆகிருக்கு. இந்த நிக் கார்டு யாரோடது, VM உடைய நிக் கார்டில். இதைத்தான் நான் இங்கே டயக்ராமில் சொல்லியிருப்பேன். ஒரு VM, அந்த VM உடைய நிக் கார்டு கூட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இதுக்கப்புறம் நீங்கள் VM கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் கரெக்டாக என்ன செக் பண்ணணும், என்ன நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகிருக்கு, அதில் என்னென்ன ரூல்ஸ் கிரியேட் ஆகிருக்கு, அது எது கூட அசோசியேட் ஆகிருக்கு, அதைத்தான் நீங்கள் மெயினாக செக் பண்ணணும். ஓகேவா? இப்படி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம VM கிரியேட் பண்ணுறப்பவே 3389 எனபிள் பண்ணோமா, அப்போது அந்த 3389 வந்து இன்பவுண்ட் ரூலில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனதுனால நம்மளுக்கு இன்பவுண்ட் ரூல் வந்து எனபிள் ஆகிருக்கு. இந்த இடத்துல இப்படியும் நம்ம செக் பண்ணலாம். இன்னொன்று எங்கே செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், அதாவது நிக் கார்டை ஓப்பன் பண்ணுங்க. நிக் கார்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இந்த இடத்துல கீழே வந்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்னு இருக்கும், செட்டிங்ஸ் கீழே. ஸோ இதை ஓப்பன் பண்ணியும் நம்ம செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் VM1 NSG அப்படிங்கிற நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து இதில் தான் ஆட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இப்படி நம்ம ஓப்பன் பண்ணியும் செக் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அந்த நிக் கார்டையே வந்து அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பையே செப்பரேட்டாக ஓப்பன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த NSG வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் இன்பவுண்ட் ரூலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் சரி, இல்லை அவுட்பவுண்ட் ரூலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் சரி, இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு VMக்கு நிக் கார்டு கூட தான் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு அசோசியேட் ஆகிருக்கு. அது எப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணி காட்டியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஐபியை காப்பி பண்ணி RDP ட்ரை பண்ணுறேன். இப்போ எனக்கு RDP ஒர்க் ஆகணும். RDP ஒர்க் ஆகுது பாருங்கள். அப்போ நேற்று நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் நீங்கள் 3389 வந்து எனபிள் பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ என்னாச்சு, VMக்குள்ளே நம்ம லாகின் பண்ணிட்டோம். இந்த VMக்குள்ளே எப்படி லாகின் ஆச்சு அப்படின்னா அந்த 3389 வச்சு நம்ம லாகின் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்,
அந்த 3389 வந்துட்டு என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணி விட்றேன். அந்த ரூலை வந்து என்ன பண்ணுறேன், டெலீட் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன். நெட்வொர்க் செட்டிங் வரேன், கீழே வாங்க, 3389. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்லேயே போயிடும். என்ன பண்ணுறேன், இந்த 3389 டெலீட் பண்ணி விட்றேன், அதாவது ரிமூவ் பண்ணி விட்றேன். ரிமூவ் பண்ண உடனே என்ன ஆகும்னு பாருங்கள், விஎம் வந்து எனக்கு டிஸ்கனெக்ட் ஆகிடும். அப்படியே பார்த்துட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடும், இந்த ரூல் டெலீட் ஆகிடுச்சுங்களா, டெலீட்டட் ரூல். கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்கனெக்ட் ஆகும். ஒன்ஸ் கேட்சி இருக்கிறதுனால அது கேட்சியில் ஸ்டோர் ஆகிருக்கு. திரும்ப ஓப்பன் பண்ணி அதே ஐபியை நான் கனெக்ட் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்டிபி ஒர்க் ஆகாது. இங்கே பார்த்தீங்கன்னா லோடிங்லேயே இருக்குது பாருங்கள், என்னால் ஆர்டிபி எடுக்க முடியல. என்ன ரீசன் அப்படின்னா, இன்பவுண்டில் ரூல் வந்து இல்லை. ஓகேவா, இங்கே பாருங்கள், த ரிமோட் டெஸ்க்டாப் சர்வர் இஸ் நாட் இன்ஸ்டால்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல ரூலை, இன்பவுண்ட் ரூல் வந்து என்ன பண்ணணும், ஆர்டிபி ரூல் வந்து நம்ம எனபிள் பண்ணணும். இப்போ என்ன பண்ணுறேன், இன்பவுண்ட் செக்யூரிட்டி ரூல்ஸில் போயிட்டு இன்பவுண்டில் என்ன பண்ணுறேன், ஒரு ரூல் வந்து ஆட் பண்ணுறேன். சோர்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கட்டும், சோர்ஸோடைய போர்ட்டு எது வேணாலும் இருக்கட்டும், டெஸ்டினேஷனும் எது வேணாலும் இருக்கட்டும், எனக்கு தேவை ஆர்டிபி தான். அதனால் என்ன பண்ணுறேன், இந்த லிஸ்ட்டில் ஆர்டிபி செலக்ட் பண்ணுறேன். ஆர்டிபி செலக்ட் பண்ண உடனே ஆர்டிபிக்கான போர்ட் வந்து 3389, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடுச்சு. ஸோ அதனுடைய ப்ரோட்டோகால் டிசிபி, அதனுடைய ஆக்ஷன் வந்து என்ன, அலோவ் பண்ணணும். ப்ரையாரிட்டி என்ன, 100, 200, 300, நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ கொடுத்துட்டு இங்கே நேம் வந்து அலோ எனி ஆர்டிபி இன்பவுண்ட் அப்படின்னு சொல்லி அதுவே கொடுத்துருக்காங்க. டெஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு வேணும்னா மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம்னு சொல்லி விட்டுடலாம். இப்போ ஆடுன்னு கொடுத்த உடனே இந்த ரூல் வந்து என்ன ஆகுது, ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, இங்கே பாருங்கள், ப்ரையாரிட்டி 200, 3389 ரூல் வந்து என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு மிஷினில் ஆட் ஆகி, அதாவது இந்த விஎம்னுடைய நிக்கார்டில் அட்டாச் ஆகிருக்கக்கூடிய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் வந்து ரூல் வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போது திரும்ப நான் போயிட்டு என்ன பண்ணுறேன், கனெக்ட் கொடுக்குறேன். கனெக்ட் கொடுத்தோன்னே அது கனெக்ட் ஆகணும். ஒன் மொமெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆர்டிபி என்ன ஆயிடுச்சு, கனெக்ட் ஆயிடுச்சு. திரும்ப நான் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு போகிறேன், என்னால் ஒர்க் ஆகுது. பார்த்தீங்கன்னா ஆர்டிபி வந்துடுச்சு. அப்போது இப்போ புரியுதுங்களா, இந்த இன்பவுண்ட் ரூலோடைய ஆக்ஷன் என்னென்னா, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்போடைய ரூல் ஆக்ஷன் என்னென்னு. ஓகே, இப்போது இன்னொரு சினாரியோவில் நான் விஎம் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த சினாரியோ என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ரூல் வந்து எனபிள் பண்ணி விஎம் கிரியேட் பண்ணோம். கிரியேட் பண்ணுறப்போ இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், VM2 கிரியேட் பண்ணுறேன். இங்கே செட்டிங்ஸ், ஸோ அதே இது கொடுத்துட்டு அதே செட்டிங்ஸ் தான், ஏஜி யூசர் வெல்கம் வெல்கம் 5 கொடுத்துட்டேன். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன், எனக்கு பப்ளிக் போர்ட்டு வேண்டான்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, நன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டிஸ்க் இருக்கட்டும். நெட்வொர்க்கிங்கில் என்ன பண்ண போகிறேன், நெட்வொர்க்கு கொடுத்துட்டேன், சப்நெட் கொடுத்துட்டேன். எனக்கு இப்போ என்ன, பப்ளிக் ஐபி வேண்டான்னு கொடுக்குறேன். இந்த சினாரியோவும் நீங்கள் ட்ரை பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ. அதே மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இதுவுமே எனக்கு வேண்டான்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, அப்படி கொடுத்தோன்னா நம்மளால் விஎம்ஐ ஆக்சஸ் பண்ண முடியாது, வெளியிலேருந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே, எதுக்கும் நான் பப்ளிக் ஐபி ஒரு ஐபி கொடுக்குறேன், கொடுத்தும் பார்ப்போம். ஸோ நன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் கிரியேட் கொடுக்குறேன்.
ஸோ இப்போ கரெக்டாக சொல்லுங்கள், இப்போ என்ன நடக்கும், இங்கே உள்ள என்ன ஆக்ஷன் நடக்கும் கரெக்டாக சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி காட்டுனதில் வந்து 5 ரிசோர்ஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 தான் இருக்குது. அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் ஆகவே இல்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா கரெக்டாக கவனிக்கணும். 2 இடத்துல நான் பிளாக் பண்ணி வச்சுருப்பேன். ஒன்று வந்து விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணுறப்போ பேசிக் டேப்பில், அதாவது ஃபஸ்ட்டு பேசிக் டேப்பில் கீழே வந்தீங்க அப்படின்னா இன்பவுண்ட் போர்ட் வந்து என்ன கொடுத்துருப்பேன், 3389 பதிலாக நன் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல நீங்கள் நன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ரூல் தான் வந்து கிரியேட் ஆகாது. ஆனால் என்எஸ்ஜி வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகும், அதுக்குள்ளே இந்த ரூல் வந்து ஆட் ஆகாது. ஓகேவா, இதுதான் மெயின். இப்போ இது வந்து எனக்கு ரூல் வேண்டான்னு கொடுத்துட்டேன், ஆனால் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வேண்டான்னு சொல்லி நான் எங்கே கொடுத்தேன் அப்படின்னா டிஸ்க்கு, நெக்ஸ்ட் டேப் வந்து டிஸ்க்கு, அதுக்கு அடுத்த டேப் வந்து நெட்வொர்க்கிங். தேர்டு டேப்பில் இங்கே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் நெட்வொர்க், பப்ளிக் ஐபி, நிக், செக்யூரிட்டி குரூப் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த இடத்த நான் நன் கொடுத்துருக்கேன். ஓகேவா, நீங்கள் அதை கரெக்டாக நோட் பண்ணீங்களான்னு தெரியல. இந்த இடத்துல நான் நன் கொடுத்ததுனால எனக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து புதுசாக கிரியேட் ஆகலை. ஓகேவா, அதனால தான் எனக்கு வெறும் விஎம்மும் நிக் கார்டு மட்டும் கிரியேட் ஆகிருக்கு. நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் ஆகலை. இப்போ நான் பேக் போயிடுறேன். ஓகேவா, இப்போ பேக் போயிட்டு என்னுடைய விர்ச்சுவல் மிஷின் என்ன 2 வந்து ரன்னிங்கில் இருக்குது. இப்போது இந்த 2 உடைய பப்ளிக் ஐபி அட்ரஸை காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஆர்டிபி எடுக்கிறேன். அதாவது VM2 வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆர்டிபி எடுக்கிறேன். ஆர்டிபி எடுத்துகிட்டு கனெக்ட் கொடுக்குறேன். என்னால் கனெக்ட் பண்ண முடியலை. ஏன் கனெக்ட் பண்ண முடியல கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர்டிபி வந்து அலோவ் கொடுக்கல, என்எஸ்ஜி வந்து பிளாக் பண்ணி, என்எஸ்ஜி வந்து கிரியேட் பண்ணலை. கரெக்டாக சொல்கிறீங்க, என்எஸ்ஜி வந்து கிரியேட்டும் பண்ணலை, ஆர்டிபி எனபிள் பண்ணலை. அப்போது இப்போ என்ன பண்ணுறீங்க, நெட்வொர்க் செட்டிங்ஸ்க்கு வந்து பாருங்கள். நெட்வொர்க் செட்டிங்ஸ் கிளிக் பண்ணி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இந்த இடத்துல பாருங்கள் நன்னு இருக்குது பாருங்கள். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பே இல்லை அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பே காட்டலை. இங்கே என்ன சொல்லுது, நோ போர்ட் ரூல்ஸ் டு டிஸ்பிளே, எந்த போர்ட்டுமே இல்லை டிஸ்பிளே பண்ண அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது. அப்படின்னா என்ன மீனிங், இந்த நிக் கார்டில் நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வந்து அசோசியேட் பண்ணலை. ஓகே, இது ஒரு சினாரியோவா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேற்று நான் உங்களுக்கு ஒரு இது சொல்லியிருப்பேன், இந்த விஎம்முடைய ப்ரைவேட் ஐபியை வச்சு நீங்கள் ஆர்டிபி எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு 0.0.5. இப்போ இந்த ஐபியை நான் காப்பி பண்ணிவிட்டு விர்ச்சுவல் மிஷின், அதாவது என்னுடைய ப்ரைமரி, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு விஎம் கிரியேட் பண்ணோம்ல, அந்த விஎம்குள்ளேருந்து என்ன பண்ண போகிறேன், அந்த மிஷினை, அதாவது VM2 நான் என்ன பண்ண போகிறேன், ஆர்டிபி எடுக்கிறேன். எதை வச்சு எடுக்க போகிறேன், ப்ரைவேட் ஐபி, அதாவது VM2 உடைய ப்ரைமரி ஐபியை வச்சு ஆர்டிபி எடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 10.0.0.5 இது எதனுடைய ஐபி, VM2 உடைய ப்ரைமரி ஐபி, ப்ரைவேட் ஐபி. பப்ளிக் ஐபியை விட்டுருங்க, ஏன்னா பப்ளிக் ஐபிக்கு இப்போ நான் பப்ளிக் ஐபிக்கு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இல்லை, ப்ளஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணல, 3389 எனபிள் பண்ணலை. இப்போ இந்த VM2 வந்து யாரு, சாரி VM1 வந்து யாரு, ஆல்ரெடி அஜூர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ரிசோர்ஸ் தான். VM1உடைய நெட்வொர்க் யாரு, அஜூர் நெட்வொர்க்குள்ளே, அதாவது அஜூர் நெட்வொர்க் என்ன நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அஜூர் அட்மின் விநெட் அப்படின்னு சொல்லி ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணியிருக்கீங்களா, இந்த நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் தான் VM1. அப்போ VM2 யார், அதுவுமே வந்து அந்த அஜூர் அட்மின் நெட்வொர்க்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் தான். ஆனால் VM2க்கு நம்ம பப்ளிக் ஐபி கொடுத்தோம், ஆனால் போர்ட் எதுவுமே கொடுக்கல. இப்போ இந்த 2 VMமே வந்து ஒரே நெட்வொர்க்குள்ளே தான் இருக்குது, புரியுதுங்களா, ஒரே நெட்வொர்க்குள்ளே தான் 2 VMமும் இருக்குது, சப்நெட்டும் ஒரே சப்நெட்டு தான், புரியுதுங்களா. அப்போது இந்த 2 VMமுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஆர்டிபி எடுத்துகிட்டு காட்டுறேன். ப்ரைவேட் ஐபியை வச்சு நான் என்ன பண்ணுறேன், அந்த VM2 வந்து என்ன பண்ணுறேன்,
ஆர்டிபி எடுக்கிறேன். இப்போ எனக்கு 2 மிஷினையும் நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்டிபி எடுத்துட்டேன். ஒரு விஎம்குள்ளே இருந்து இன்னொரு விஎம்மை நான் ஆர்டிபி எடுத்திருக்கேன். அப்போது இந்த VM1 வந்து ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்குள்ளே தான் இருக்குது. ஆனால் VM1 வந்து நான் வெளியிலேருந்து ஆக்சஸ் பண்ணுறேன், VM2வை நான் வந்து விஎம்குள்ளேயே ஆக்சஸ் பண்ணுறேன். அதாவது அஜூர் நெட்வொர்க்குள்ளேயே இருக்கேன். அப்போது நான் ஆல்ரெடி அஜூர் நெட்வொர்க்குள்ளே இருக்கிறப்போ எனக்கு எதுக்கு பப்ளிக் ஐபி ஆர் பப்ளிக் இது 3389 வந்து எனபிள் பண்ணணும் அவசியமே இல்லை. இது எப்படி நடக்குது அப்படின்னா, இதே நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா VM1உடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது எப்படி, அதாவது ஒரு விஎம்குள்ளே இருந்து எப்படி இன்னொரு விஎம் ஒர்க் ஆகுது. ஏன்னா ரெண்டும் ஒரே நெட்வொர்க்கு தான். ப்ளஸ் ஆனால் ஏன் எப்படி வந்து இது கனெக்ட் ஆகுது அப்படின்னா, இங்கே நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன், இந்த டிஃபால்ட் ரூல்ஸை பற்றி காட்டியிருப்பேன். கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட்பவுண்டில் வரும். எது, நான் வந்து ஒரு விஎம்மில், அதாவது இந்த விஎம்லேருந்து VM1லேருந்து VM2 அக்சஸ் பண்ணுறதுனால இது வந்து அவுட்பவுண்டில் வரும். ஏன்னா கனெக்ஷன் வந்து எங்கேருந்து போகுது, VM1லேருந்து VM2க்கு போகுது. அப்போ அவுட்பவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, அலோ விநெட் அவுட்பவுண்ட். யாருக்கு அலோவ் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கும் அலோவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்படின்னா என்ன மீனிங், இந்த விஎம்குள்ளே இருந்து வெளியில் அவுட்பவுண்டில் நெட்வொர்க்குள்ளே எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு ரூல் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. அதாவது வித்தின் த விர்ச்சுவல் நெட்வொர்க், சோர்ஸுமே விர்ச்சுவல் நெட்வொர்க், டெஸ்டினேஷனுமே விர்ச்சுவல் நெட்வொர்க். அப்போது வித்தின் த விர்ச்சுவல் நெட்வொர்க் அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதனால் என்ன ஆயிடுச்சு, VM1லேருந்து VM2 நம்மளால் ஆர்டிபி எடுக்க முடிஞ்சது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ஒரு சினாரியோ. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, இப்போ கிளியர் ஆயிடுச்சுல. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த VM2உடைய நிக்காடை போய் பார்க்குறேன். ஏன்னா VM2வில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது VM1, VM2வில் வந்து நம்ம நிக்காடை என்ன பண்ணல, அசோசியேட்டட், சாரி, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ணல, அசோசியேட் பண்ணலை. வெறும் நிக்காடாக தான் இருக்குது. இங்கே நிக்கு வந்து வெறும் எம்டி நிக்காக தான் இருக்குது. ஸோ இப்போ போயிட்டு இங்கே நெட்வொர்க் செட்டிங்கில் இந்த நிக்காடையை திரும்ப ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளே வாங்க. அதாவது விஎம்முடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது. நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து நன்னில் இருக்குது. ஏன்னா நம்ம எது கூடயும் அசோசியேட், எந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பையும் இந்த விஎம்க்கு நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ அதனால் இது வந்து நன்னு இருக்குது. இப்போ இந்த ஆல்ரெடி நம்ம வந்து VM1க்கு வந்து ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோமா, அப்போது இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பையும் என்ன பண்ணலாம், இந்த நிக்கார்டு கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா. ஒரு நிக்கார்டு இருந்துச்சு அப்படின்னா, சரி, ஒரு NSG இருந்துச்சு அப்படின்னா அதையே எடுத்து இந்த VM2 கூடயும் அட்டாச் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அதையும் காட்டுறேன். இப்போ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து நன்னு இருக்கு. இந்த நன்னை கிளிக் பண்ணிங்கன்னா VM1 நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப், ஓகேவா. VM1உடைய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் வந்து ஆல்ரெடி இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன், இந்த VM கூட அட்டாச் பண்ணுறேன். சேவ் கொடுத்தோன்னே என்ன ஆகும், இந்த VM1உடைய ரூல்ஸ் என்னென்ன இருக்கோ அதுவும் இந்த விஎம்க்கு அப்ளிகபிள் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், VM1உடைய எனர்ஜியை எடுத்து புதுசாக கிரியேட் பண்ணாமல் இதே எனர்ஜியை நம்ம இந்த விஎம்லையும் ஆட் பண்ணிட்டோம். அப்போது இப்போ நம்மளுக்கு ஆர்டிபி ஒர்க் ஆகுமா ஆகாதான், வெளியிலேருந்து, அதாவது
பப்ளிக் ஐபியிலேருந்து நமக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகும். கரெக்டாக சொல்லுங்கள் எப்படி ஆகும் அப்படின்னு. VM1 மூலயமா NSG கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, VM1ல் நம்ம ஆல்ரெடி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் இன்பவுண்ட் ரூல் வந்து எனபிள் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த ரூலும் VM2க்கு வந்து என்ன ஆகும், ஆட் ஆகும் அப்படின்னு. ஸோ இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா VM2க்கு இங்கே பாருங்கள், VM1உடைய நிக்கார்டு வந்து VM2க்கு அசைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே மென்ஷன் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெளியிலேருந்து அந்த VM2உடைய ஐபியை வச்சு, பப்ளிக் ஐபியை வச்சு என்ன பண்ணலாம், ஆர்டிபி எடுப்போம். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்டிபி ஒர்க் ஆகுது. இப்படித்தான் நம்ம மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இண்டிவிஜுவலாக போயிட்டு ஒவ்வொரு விஎம்மில் இருக்கக்கூடிய இந்த நிக்கார்டில் போயிட்டு என்ன பண்ணுறோம், அட்டாச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது வந்துட்டு எப்படின்னா, இது வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டட் வே வந்து கிடையாது. இது வந்து ஒரு ரெக்கமெண்டட் வே வந்து கிடையாது. அதாவது இது வந்து எப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து கரெக்டான ப்ராசஸ் கிடையாது. கரெக்டான ப்ராசஸ் என்ன அப்படின்னா, இப்போது இது வந்து நம்மளுடைய ஒரு விநெட். இது விநெட்டு. இந்த விநெட்டில் நம்மளுக்கு ஒரு சப்நெட் இருக்குது. ஒரு சப்நெட்டாக ஒரு நிறைய சப்நெட் நம்மளோட சாய்ஸ் தான். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு சப்நெட், இது பேர் என்ன, டிஃபால்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சப்நெட் வந்து நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி, இந்த சப்நெட்டில் தான் வந்துட்டு டிஃபால்ட் சப்நெட். இந்த சப்நெட்டில் தான் நம்மளுக்கு VM1 அண்ட் VM2 இந்த மாதிரி VM1 2 இந்த சப்நெட்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த VM1லேருந்து VM1ஐயும் VM2ல இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் என்ன பண்ணிடுறோம், ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இந்த சப்நெட்டில் என்ன பண்ண போகிறோம், அந்த நிக்கார்டை வந்து இந்த மாதிரி அந்த NSGயை வந்து எதில் ஆட் பண்ண போகிறோம், நம்மளுடைய சப்நெட்டில் போய் லிங்க் பண்ணிடுவோம். அப்போது சப்நெட்டில் லிங்க் பண்ணிட்டோன்னு வைங்களேன், இந்த VM1க்கும் 2க்கும் இந்த NSG வந்து இண்டிவிஜுவலாக இருக்கும். அதாவது இங்கே VM லெவலில் ஆட் ஆகிருக்கும். ஆனால் எனக்கு VM லெவலில் பண்ணோம் அப்படிங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 2 இருக்குது, இதே மாதிரி ஒரு 10 VMs இருக்குன்னு வைங்களேன். இப்போ VM3 VM4 VM5 இந்த மாதிரி நிறைய VMs இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு VMக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், நிக்கார்டை கிரியேட் பண்ணி ஒவ்வொரு VMக்கும் நீங்கள் போய் என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும். இப்போ நம்ம எப்படி இங்கே போயிட்டு VM2ல் போய் அட்டாச் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? VM2ல் போயிட்டு நிக்கார்டில் போயிட்டு அட்டாச் பண்ணோம். இங்கே போயிட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் போயிட்டு அட்டாச் பண்ணோம். இது வந்து இண்டிவிஜுவலாக பண்ணுறது. இப்படி பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், டைரெக்டாக இப்போ இதில் எவ்வளோ VMs இருந்தாலும் சரி, 10 VMன்னு சரி, 20 VM 30 VMனாலும் சரி, நம்ம VM லெவலில் அசோசியேட் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், இந்த VM இருக்கக்கூடிய அந்த சப்நெட்டில் போயிட்டு என்ன பண்ணிடுறோம், இந்த நிக்கார்டை ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு நிக்கார்டு வந்து இந்த 10 VMக்கும் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த நிக்கார்டில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் வந்து இது எல்லாமே ஒரே சப்நெட்டில் இருக்கிறதுனால இந்த நிக்கார்டில் இருக்கக்கூடிய ரூல் வந்து இந்த 10 VMஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். இந்த சப்நெட்டில் 10 மட்டும் இல்லை, இந்த சப்நெட்டில் நீங்கள் எத்தனை VM போட்டாலும் அந்த ஒரே ஒரு ரூல் வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பாஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ இது வந்து ரொம்ப சிம்பிள். ஏதாவது நீங்கள் இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் ஆட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும், அது வந்து இந்த 10 VMக்கும் அப்ளிகபிள் ஆகும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு VMமாக போய் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அப்புறம் வந்து டைம் டேக்கிங் ப்ராசஸ், ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுங்கிறக்காகத்தான் இந்த மெத்தடை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஓகே,
அப்போ இந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த விஎம் லெவலில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வந்து என்ன பண்ணிடுறேன், ரிமூவ் பண்ணிடுறேன். போயிட்டு விஎம் 2ல் போய் என்ன பண்ணுறேன், நன் கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். விஎம் 2ல் போயிட்டு என்ன பண்ணுறேன், நன் கொடுத்துட்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம், விஎம் 2ல் இருந்து அந்த நிக்கார்டு வந்து ரிமூவ் ஆகிடுது. இப்போ திரும்ப பேக் போயிட்டு விஎம் 1க்கு போகிறேன். அதே மாதிரி விஎம் 1ஓட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் போயிட்டு நெட்வொர்க் செட்டிங் போயிட்டு இங்கேயும் அதே மாதிரி நெட்வொர்க் செட்டிங் ஓப்பன் பண்ணி நிக்கார்டை ஓப்பன் பண்ணுறேன். என்னோட நிக்கார்டில் கீழே நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணிடுறேன், இந்த விஎம் 1ங்கிற என்எஸ்ஜியை என்ன பண்ணிடுறேன், நன் கொடுத்துட்டு இது பண்ணிடுறேன். அப்போது எனக்கு இப்போ 2 விஎம்மும் எனக்கு அக்சஸ் ஆகாது, 1ம் ஆகாது 2ம் ஆகாது. என்ன ரீசன், நான் நிக்கார்டை வந்து சாரி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன். ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஒர்க் ஆகுது விஎம் வரை. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் 2 ஐபிஓவே என்ன பண்ண முடியல, ஆர்டிபி எடுக்க முடியல. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த 2 விஎம்மும் இருக்கக்கூடிய சப்நெட்டில் போயிட்டு அந்த என்எஸ்ஜியை போய் அசோசியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய நெட்வொர்க்கு, அதாவது நம்மளுடைய விநெட்டுக்கு ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே போயிட்டு அதில் சப்நெட்டை போய் செலக்ட் பண்ணி அதில் போய் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு விநெட்டை செலக்ட் பண்ணுங்கள். கீழே வந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சப்நெட் இருக்கும், செட்டிங்ஸ் கீழே சப்நெட் இருக்கும். ஸோ இதில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது ஒரே ஒரு சப்நெட்டு தான், அது வந்து டிஃபால்ட் சப்நெட்டு. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடில் நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நேற்று ஆக்சுவலாக நம்ம NAT கேட்வே வந்து அசோசியேட் பண்ண ட்ரை பண்ணியிருப்போம். இந்த இடத்துல ஆகலைன்னு சொல்லி கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் டைம் எடுக்குதுன்னு நம்ம லாஸ்ட்டில் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த இடத்துல கீழே பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்குது. ஸோ இங்கே ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா VM1 NSGன்னு சொல்லி ஒரு NSG இங்கே இருக்குது. அப்போ அந்த NSGயை நம்ம சப்நெட்டில் போயிட்டு சப்நெட் லெவலில் அசோசியேட் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு சேவ் பண்ணுறோம். இப்போது இந்த டிஃபால்ட் சப்நெட்டில் இருக்கக்கூடிய 251 ஐபிஸும் இங்கே 249 இருக்குது, ஆல்ரெடி 2 VM இருக்குது. ஸோ டோட்டலாக 251 VMs வந்து இந்த சப்நெட்டில் க்ரியேட் பண்ணலாம். அப்போ அந்த 251 VMஸும் இந்த NSGயை யூஸ் பண்ணிக்கிறோம். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த NSGயை அது யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ ஒரே ஒரு NSGயை வச்சு நம்ம 250 VMஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இன்பவுண்ட் ரூல் அவுட்பவுண்ட் ரூலை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ திரும்ப பேக் போயிட்டு ஆர்டிபி எடுப்போமா, வந்துடுச்சு பாருங்கள். இவ்வளோ தாங்க நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப். நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், நல்லா ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 VMமே ஆர்டிபி எடுக்க முடியுது. VM1 எடுத்துட்டேன் ஆல்ரெடி, இது VM2. ஸோ 2 VMமும் என்னால் ஆர்டிபி எடுக்க முடியுது.